Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து புரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்ச ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த தோசையில வந்து நம்ம அரிசி, பருப்பு இந்த மாதிரி எதுவும் ஊற வைக்க போறது கிடையாது. மாப்பிள சம்பா அரிசியையும் பாசி பருப்பும் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம தோசை பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். உளுந்து இல்லாம தோசை நல்லா வருமா, கிறிஸ்பியா வருமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பா மெல்லிசா தோசை ஊத்தினா நல்லா கிறிஸ்பியா வரும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். பாசி பருப்புல நிறைய புரோட்டீன் இருக்கு. அப்புறம் இந்த மாப்பிள சம்பா அரிசியில ஃபைபர் ரிச் அது. ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மாப்பிள சம்பா அரிசியை ஒரு டம்ளர் நிறைய நான் எடுத்துருக்கிறேன். அது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ்க்கு அரை கிளாஸ் ரேஷியோ ரெண்டுமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஊற வைக்க போகிறோம். இது ஒரு 12 மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும். பருப்பு ஊறுறதுக்கு ஒரு 4 மணி நேரமே போதும். ஆனால் இந்த அரிசி வந்து நல்லா ஊறணும். அதனால நம்ம ஒரு 12 மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊற வைக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த அரிசியை நீங்கள் உடைச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடையணும். நல்லா ஊறிருக்கு. நான் ஒரு 12-13 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டேன். பருப்பும் நல்லா அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கையால் மேஷ் பண்ணி விட்டாலே நல்லா மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற அரிசியையும் பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா உங்கள் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டியால் மிக்ஸ் பண்ணுறதை விட கையால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு புளிக்கும். இது வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு புளிச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் தான் ஆகுது. நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா புளிக்கணும். ஓவராக புளிச்சாலும் அது நல்லா இருக்காது. இப்போ இது வந்து ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, இதில் வந்து தோசை மட்டும்தான் பண்ண முடியும், இட்லி எல்லாம் பண்ண முடியாது. இந்த அரிசியில் உங்களுக்கு இட்லி வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெசிபி வந்து சீக்கிரமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பேன் இப்போ சூடாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நல்லா மெல்லிசாக சுட்டால் நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து புசு புசுன்னு வேணும் அப்படின்னா ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஃபைபர் அப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஒரு ரெசிபி தான் இது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு தோசை தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.